காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ப மாறவில்லை என்றால் காணாமல் போய்விடுவோம். இந்த கருத்தை மனதில் வாங்கிக் கொள்ளும் பலரும் தன் இருப்பை பதிவு செய்வதற்கு போராடும் முயற்சியில் படுகுழியில் விழுவதுதான் தற்போது வழக்கமாகி வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மின்னல் வேகத்தில் சீறிப்பாயும் தற்போதைய காலகட்டத்தில் இதனை பயன்படுத்தாதவர்கள் அரிதிலும் அரிதாகிவிட்டது. குறிப்பாக ஸ்மார்ட் போன் பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், டெலிகிராம், யூடியூப் இது தவிர டார்க்நெட் வரையிலும் புகுந்து விளையாடுகின்றனர் நெட்டிசன்கள். சிலம்ப விளையாட்டில் எனக்கு நிகர் யாரும் இல்லை, நடனத்தில் கை தேர்ந்தவன் நான், கபடி உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் தீரன் நான் என பெருமை பொங்க வெளி உலகில் பேசுவோர் இன்று மிகவும் குறைவு. ஆயக்கலைகள் 64 10 கலைகளை கற்றுக்கொண்டவர்கள் கூட இன்று இல்லாததுதான் கசப்பான உண்மை. மாறாக எனக்கு 1 லட்சம் ஃபாலோயர்கள், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள், 10,000 லைக்குகள் என இவற்றை எண்ணியே அகமகிழ்வதும் தற்போதைய தலைமுறையினரின் வீரத்தில் ஒன்றாக மாறிவிட்டது. பெரிய பெரிய மேடைகளில் வாய்ப்பு கிடைக்காத திறமைசாலிகளுக்கு சமூக வலைதளம் மிகச்சிறந்த தளமாகவே அமைந்தது. ஆனால் ஜோக்கர் போல தன்னை சித்தரித்துக் கொண்டும் செலிபிரிட்டியாக வெளிப்படுத்திக் கொள்வோருக்கு சமூக வலைதளம் அநேக உதவி புரிகிறது. ஆபாச வார்த்தைகளை பேசிக்கொண்டும் விரகதாபங்களை உண்டாக்கும் வகையில் நடனமாடியும் வீரம் என்கிற பேரில் வீலிங்கில் ஈடுபட்டும் பேருந்து படியில் தொங்கியும் என இவ்வாறு இளைஞர்களும் இளம் பெண்களும் ரீல்ஸ்களை வெளியிட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரில் தொடங்கி பலூன் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, கடிஜோக் சொல்லும் பூமரங்கள் வரை அடுக்கடுக்காக வந்ததை கண்டிருப்பதுண்டு. ரீல்ஸ் பார்ப்பவர்கள் அடிமையானது போல ரீல்ஸ் வெளியிடுபவர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்தே வருகிறது. நடனமோ நகைச்சுவையோ மனதில் பட்டதை ரீல்ஸ் மூலம் வெளியிடுபவர்களுக்கு ஹார்மோன்கள் சார்ந்த மகிழ்ச்சி உண்டாகிறதாம். ஆனால் இதுவே அதிகப்படியான ஆர்வம் ஏற்பட்டால் நாளடைவில் மன உளைச்சல் அதிகம் ஏற்பட்டு உடலில் பல்வேறு நோய்களுக்கும் காரணமாக அமையலாம் என கூறுகிறார் மனநல ஆலோசகர் சுசித்ரா ராஜ். அவங்க அவங்களோட டைம் பல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டைமே ஃபுல்லாக கேட்ஜெட்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படின்ற லெவல் சேச்சுரேட் ஆகிடும். அப்போ என்னென்னா இந்த ப்ளஷருன்றது மட்டும் தான் தெரியுமே தவிர ஒரிஜினல் ஹாப்பினஸை இயற்கையாக இந்த சமுதாயமே எது ஒரிஜினல் ஹாப்பினஸ் அப்படின்றதே உணர்கிற தன்மை குறையும். படிப்பு சார்ந்து கலை சார்ந்து நல்ல விதமாக வீடியோக்களை வெளியிடுவது மனதிற்கும் எண்ணத்திற்கும் உகந்தது. ஆனால் தினமும் ஏராளமான வீடியோவை போட்டே தீர வேண்டும் என ரீல்ஸ்களை எடுத்து பதிவிடுவோருக்கு குடும்ப வாழ்க்கை, உறவுகள் இவற்றின் மீது நம்பிக்கையே அற்றுப்போக அதிக வாய்ப்புள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், கூப்பிட்டவுடன் ஓடி வரும் நண்பனை காட்டிலும், பிரச்சனை என்றால் ஓடி வரும் உறவுகளை காட்டிலும், உடலுக்கு தீங்கு வந்தால் அருகில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கும் துணையை காட்டிலும் ஒற்றை வீடியோவுக்கு கமெண்ட் போடும் முன்பின் தெரியாதோரின் அன்பையே எதிர்பார்க்கின்றனர் ரீல்ஸ் மோக பிரியர்கள். இந்த பட்டியலில் இளம் பெண்கள் லைக்குகளுக்காகவும் விரைவில் செலிபிரிட்டியாக வேண்டும் என்ற அற்ப ஆசைக்காகவும் அரைகுறை ஆடையுடன் ரீல்ஸ் போட்டு பின்னர் திருமண பந்தத்திற்குள் நுழைந்து சித்திரவதைக்குள்ளாகி வருவது தனிக்கதை. சங்க இலக்கியங்கள், நீதி நூல்கள், புராண காவியங்கள் என எத்தனையோ பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும் தமிழ்நாட்டில் 64 கலைகள் பல்கி பெருகிய நம் மாநிலத்தில் கற்பனை கடலில் விழுந்து காணாமல் போவதுதான் வேதனை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் சுரேஷ்.